ஹலோ மக்களே, வெல்கம் டு வின்னர் பாயிண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு ரெசிபி பிரியாணிக்கு செய்கிற அந்த கத்திரிக்காய் கிரேவி தான். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கினேன். அதில் அந்த சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் 4 குழிக்கரண்டி நல்லெண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர், நல்லெண்ணெயோட அந்த ஃப்ளேவரோடு அந்த குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில் பொரிய விடுறோம். அது கூடவே 2 பச்சை மிளகா வச்சுருக்கேன். அந்த 2 பச்சை மிளகா கூட ஒரு 3/4 கிலோ கத்திரிக்காய் நான் எடுத்திருந்தேன். 3/4 கிலோ கத்திரிக்காய் மட்டுமே நீல வாக்கத்தில் கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு ஓரளவுக்கு வேக விட்டாச்சு. நான் 2 கைப்பிடி பூண்டு உரித்து வச்சுருந்தேன். அதையும் அதிலே போட்டு அதுவும் அந்த எண்ணெயிலே வதங்கிறதுக்கு விட்டுட்டோம். பாருங்கள், அந்த சட்டி ஃபுல்லாக இருந்த அந்த கத்திரிக்காய் எண்ணெயில் வதங்கினோடனே பாதியாக மாறிடுது. ஸோ பாதியாக ஆனதுக்கப்புறம் நான் அதுக்கு எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு காரம் கம்மியாக இருக்கணுன்றதுனால 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இதுவும் இந்த கத்திரிக்காயோடு நல்லா சேர்த்து கிளறி விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஓரளவுக்கு மூடி விடணும், அந்த மசாலா அதோடு அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் நான் ஒரு 2 வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 2 தக்காளி, வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து ஓரளவுக்கு திரும்ப எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கணும். இப்போ இந்த நேரத்தில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுனாலும் போட்டுக்கலாம். எனக்கு 1/2 ஸ்பூன் போதும். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா, கொஞ்சமானா அது 1/4 ஸ்பூன் இருந்தால் கூட போதும், ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான். அதையும் போட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கினேன். இதை மிக்ஸ் பண்ணி திரும்பவும் அதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி விடணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே கலந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த குழம்பு பார்க்க. இப்போ அதில் இருந்து தண்ணி தக்காளியோட தண்ணியெல்லாம் சேர்ந்துருக்கும். இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். இஞ்சி 1/2 ஸ்பூனு, பூண்டு 1/2 ஸ்பூன் சேர்த்து 1 ஸ்பூன் இருக்குது. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு லிக்விடாக இருக்கும். இந்த சமயத்தில் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் இதோடு போட்டு கலந்துட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் நிலக்கடலையும் எள்ளையும் சேர்த்து வறுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டையும் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். நிலக்கடலை ஒரு 50 கிராம் நிலக்கடலையும் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நான் கருப்பு எள் எடுத்திருந்தேன். நீங்கள் வெள்ளை எள் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாம் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா பேஸ்டாக்கி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட் இதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸி கழுவின அந்த தண்ணியும் ஆட் பண்ணி இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடணும். ஓரளவுக்கு நமக்கு எந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அது நம்ம இஷ்டம் தான். ஓரளவுக்கு நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.